சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கஜலட்சுமி வழிபாடு. திருமகளோட 8வது வடிவம் தான் கஜலட்சுமி வடிவம். 8 திசைகளுக்கு உரிய யானைகள் நீராட்ட அவள் தாமரை மலர்ல வீச்சு இருக்கிறா. இவள் கடல்ல இருந்து வெளிப்பட்டதுமே யானைகள் 8ம் என் திசையில இருந்தும் ஒரு குடங்கள்ல தூய நீரை ஏந்தி வந்து நீராட்டின அப்படின்னு சொல்லுது விஷ்ணு புராணம். யானைகள் நீராட்ட நடுவுல வீச்சு இருக்கிறதுனால இவளை கஜலட்சுமி அப்படின்னு அழைக்கிறாங்க. இவளை விளக்குல நிலைப்படுத்தி வணங்குறது நெடுங்கால வழக்கம். விளக்குல திருவாசிக்கு அதாவது பிரபைக்கு நடுவுல கஜலட்சுமி வடிவத்தையும் அமைக்கிறாங்க. இவளை சாந்தலட்சுமி, தயாலட்சுமி, சுதந்திர லட்சுமி அப்படின்னு பல மாதிரி போற்றுறாங்க. சங்க இலக்கியங்கள்ல கஜலட்சுமியை பற்றிய குறிப்புகளும் உண்டு. பழமையான காசுகள்ல அவள் கஜலட்சுமியா பொறிக்கப்பட்டிருக்கிறா. வடநாட்டுல கண்டெடுக்கப்பட்ட சில முத்திரைகள்ல மேற்கரங்கள்ல சங்கு, பறவை ஆகியவற்றை ஏந்தியபடி காட்சி கொடுக்கிற கஜலட்சுமி. யானைகள் சங்கின் மீதும் பறவையின் மீதும் நீரை பொழியுது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோவில்கள்ல லட்சுமியோட மேற்கரங்கள்ல இருக்கக்கூடிய தாமரை மலர்கள்ல கிளிகள் வீச்சு இருக்கிறத நம்ம பாக்குறோம். என் திசை யானைகளும் இவள நீராட்டுறதா புராணங்கள் சொன்னாலும் நடைமுறையில 2 யானைகள் நீராட்டுறது மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. மேற்கரங்கள்ல தாமரை மலர்களையும் கீழ்கரங்கள்ல அபய வரத முத்திரைகளையும் தாங்கி அருள் கொடுக்கிறா கஜலட்சுமி. சூக்தம் அவள் யானைகளோட பிளிரலால மகிழ்றதா சொல்லுது. யானைகள் செல்வத்தோட அடையாளம். யானைய லட்சுமியா போற்றுறாங்க. பூஜைகளோட தொடக்கத்தில் செய்யப்படக்கூடிய கஜ பூஜையால மகிழக்கூடிய மகாலட்சுமி அந்த இடத்துல பரிவாரங்களோட எழுந்தருளார் அப்படின்னு நம்புறாங்க. கஜலட்சுமி திருவடிவ வீட்டோட நிலை படிகள்லையும் அமைப்பாங்க. இதனால அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்க விரும்பினதை விரும்பியபடி நிறைவா கொடுத்து அந்த இல்லத்துல சகல சௌபாக்கியங்களும் செல்வத்தையும் பெருக செய்வாள் திருமகள். தீபங்கள், யானைகள், பூரண கும்பம் இது எல்லாம் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சது. இந்த 3ம் இருக்கக்கூடிய இடத்துல செல்வ வளத்துக்கு அப்படின்றது குறைவே இருக்காது. தொழில், வணிகம், வேலையில பதவி உயர்வு பெறதுக்காக எளிமையா கஜலட்சுமியை வழிபாடு செய்யறது எப்படி அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். ஒருத்தர் தன்னோட வேலை தொடர்பான முன்னேற்றம் அடைகிறதுக்காக கஜலட்சுமி தேவியை தினந்தோறும் வழிபட்டு வந்தா அவங்களோட வாழ்க்கையில புகழ், மரியாதை, செல்வம், நிம்மதியையும் பெறலாம். தொழில முன்னேற்றம், வியாபாரம் அதிகரிக்க கஜலட்சுமியை வழிபட்டா நினைத்த முன்னேற்றத்தையும் பெறலாம். குழந்தை இல்லாதவங்க வழிபட்டா குழந்தை வரத்தையும் பெற்றுடலாம். கோவிலோட எல்லா நிலை கதவுகள் மேலையும் கஜலட்சுமி தேவியோட படம் பொறிக்கப்பட்டிருக்கும். கஜலட்சுமி 4 கரங்களோட காட்சி கொடுக்கிறா. அதுல மேல உயர்த்தி இருக்கக்கூடிய 2 கைகள்ல தாமரை மலர்களையும் கீழே வச்சிருக்கக்கூடிய இடது கையில பொற்காசுகள் நிறைவா அருள்றவளாவும் வலது கை பக்தர்களை காக்கக்கூடிய அபயஹஸ்த முத்திரையோடவும் காட்சி கொடுக்கிறா. 8 தாமரை இலைகளோட கூடிய தாமரையில அமர்ந்திருப்பா. தாயோட இருபுறமும் யானைகள் அழகா அமைஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய முக்கியமான பூஜையை பத்தி பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி தேவியோட படம், ஸ்ரீ எந்திரம் முன்னால் நின்னு தினமும் வழிபடணும். மகாலட்சுமி எந்திரத்தை தினமும் வழிபடுறதுனால வாழ்க்கையில வளம் பெருகும். குடும்பம், தொழில், வியாபார பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மை அப்படின்றது கிடைக்கும். கஜலட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமைகள்ல இல்லைன்னா வாரம் முழுவதும் சிறப்பு பூஜைகள் செஞ்சும் வழிபடலாம். இதனால உங்க தொழில், வேலையில பிரச்சனைகள், இழப்புகள் இது எல்லாமே நீங்கிடும். 11 வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருந்து வழிபட்டா செல்வ செழிப்பை பெற்றிடலாம். உங்களோட எதிரிகளோட தொல்லையும் தீரும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல சிவப்பு நிற ஆடைகளை அணிஞ்சு கொள்றது ரொம்பவே நல்லது. கஜலட்சுமியோட அருள் பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தினமும் அதிகாலையில எழுந்து குளிச்சதுக்கு அப்புறமா சுத்தமான ஆடைகளை அணிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டை சுத்தம் செஞ்சு ஒரு மரப்பலகை மேல சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் நிற துணியை விரிச்சு அதுல பச்சரிசி பரப்பி தாமரை மலர அதுல வரையணும். அதுக்கு மேல கஜலட்சுமி தேவியோட படத்தை வச்சு வழிபடணும். மகாலட்சுமி தேவி ஸ்ரீ எந்திரத்தின் முன்னாடி தங்கம் இல்லைன்னா வெள்ளி நாணயத்தை வச்சு வணங்கலாம். அஷ்ட லட்சுமிகளுக்குரிய மந்திரத்தை பத்தி பார்க்கலாம். லட்சுமி தேவியோட படத்துக்கு பூக்களை அணிவிச்சு பழங்களை எல்லாம் படைச்சு நெய்விளக்கு ஏற்றி தூபம் காட்டி வழிபடலாம். அதுக்கப்புறமா அஷ்ட லட்சுமிகளுக்குரிய மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். ஸ்கிரீன்ல தெரியுது, அந்த மந்திரத்தை வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு குங்குமம், அரிசி இது எல்லாத்தையும் தானமா கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.